புதுசா ஏதாவது கத்துக்க ஆசையா இருக்கா? ஒரு திறமையா இருக்கலாம், மொழியா இருக்கலாம், எது வேணும்னாலும் இருக்கலாம். இனிமே இதை நல்லா கத்துப்பேன்னு முடிவு பண்ணிடுறீங்க. ஆனா அப்புறம் ஒன்னும் நடக்காது. அதையே யோசிச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிப்பீங்க. இல்லைன்னா ஒரு புஸ்தகம் படிப்பீங்க, கோர்ஸ் சேருவீங்க. ஆனா ஏதோ பண்றோம், எதுவும் மாறலன்னு ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பயிற்சி பண்ணியும் புரியாம ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்காக இதை சரி பண்ண நான் இருக்கேன். ஆனா நீங்க இப்ப கவனமா கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். முதல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது இருக்கே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும் போது உங்க குறிக்கோள் அந்த விஷயத்துல சூப்பர் ஆகிறது இல்ல, கத்துக்கிறது ஜாலியா இருக்கணும். அதுதான் முதல் குறிக்கோள். சரியா? எனக்கு புரியுது. புதுசா கத்துக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப போர் அடிக்கும். புதுசா பப்ஜி இல்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது எப்படி ஆடுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப மோசமா விளையாடுவீங்க. பாட்டுக்கிட்ட கூட அடி வாங்கியிருப்பீங்க. ஜாலியே இருக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா விளையாட ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்பீங்க. சில விஷயங்கள் புரியும். அப்போ திடீர்னு உங்களுக்கு அது பிடிச்சு போயிடும். திரும்ப திரும்ப விளையாடணும்னு தோணும். புதுசா கத்துக்கிறதும் அதே மாதிரி தான். முதல்ல கஷ்டமா இருக்கும், கடுப்பா இருக்கும், புரியாது. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சதும் உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் முக்கியம். அது உங்களுக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி ஆக்குறது தான் குறிக்கோள். எவ்வளவு ஜாலியா இருக்கோ அவ்வளவு நல்லா கத்துக்கணும்னு தோணும். பிராக்டிஸ் பண்ணினா எல்லாமே சரியா வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல ஒரு விஷயத்த நல்லா கத்துக்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்லாம் படிக்க வேண்டாம். கொஞ்சமா ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மட்டும் கவனமா படிச்சாலே போதும். அது 5 hours தொடர்ந்து படிச்சு மூளை சோர்வடைறதை விட ரொம்ப நல்லது. முன்ன சொன்ன மாதிரி ஜாலியா இருக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காம கவனமாவும் ஆர்வமாவும் இருக்க முடியற மாதிரி ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. ஒரு வேலையை எடுத்துக்கோங்க, எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, அதை பண்ணி பாருங்க. முடியலன்னா பயப்படாதீங்க. கூகுளில் சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா ChatGPT கிட்ட கேளுங்க. எப்படி பதில் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ரகசியம் என்னன்னா, ஒரு விஷயத்துக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவு நல்லா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால கஷ்டத்தை சந்தோஷமா ஏத்துக்கோங்க. ஆமாம், சில நேரம் நீங்க செய்முறைக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய தியரி படிக்க வேண்டியிருக்கும். டாக்டர்களையே எடுத்துக்கோங்க. அவங்க நிறைய தியரி படிக்காம ஆபரேஷன் பண்ண முடியாது இல்லையா? ஆனா அப்ப கூட நீங்க தியரிய பயிற்சி பண்ணலாம். என்ன முக்கியம்னா, நீங்க கத்துக்கிறத உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செய்முறையில யூஸ் பண்ணணும். கோடிங் கத்துக்கிட்டா சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதுங்க. தோல் டாக்டராக பயிற்சி பண்ணா ஆன்லைன்ல தோல் வியாதிகள் படங்களை பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி உங்க அறிவை யூஸ் பண்ண அது இன்னும் ஸ்ட்ராங்காவும் பயனுள்ளதாகவும் ஆகும். நீங்க கத்துக்கிறது இன்னும் நல்லா மனசுல பதியணும்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். வேற யாருக்காவது கத்துக் கொடுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சாலும் பரவாயில்ல. 2 வழி இருக்கு. 1, யாருக்காவது விளக்குங்க. யாரா வேணும்னாலும் இருக்கலாம். அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ பரவாயில்ல. நீங்களே சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு எவ்வளவு தெரியலன்னு உடனே தெரிஞ்சிடும். 2வது வழி இன்னும் சூப்பர். அதிகமா கேள்விகள் கேட்டு அதிகமா தப்பு பண்ணக்கூடிய யாருக்காவது கத்துக் கொடுங்க. இது இன்னும் நல்லா வேலை செய்யும். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெளிவா சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அவ்வளவுதான். இப்படித்தான் சீக்கிரம் கத்துக்க முடியும். இப்ப போய் வேலையை பாருங்க. இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.